இன்னைக்கு நம்ம சினிமா ஃபோக்கஸ் செக்மெண்ட்ல 100 திரைப்பட விழாக்கள்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 32 விருதுகளை வாங்கி குவிச்ச டூலெட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். சினிமேக்ஸ் நிகழ்ச்சியில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து செலியன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் டூலெட் படத்தினுடைய விமர்சனம். ஒரு நல்ல படத்தை, ஒரு தரமான படத்தை விமர்சனம் பண்ணுறதுல உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தினுடைய விளம்பரங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பார்வையில் பட்டிருக்கும். உலகம் போற்றும் தமிழ் சினிமா அப்படிங்கிறது தான் இவங்க வந்து விளம்பர வாசகமாக வச்சுருக்காங்க. அந்த வாசகத்துக்கு 100% மிகவும் பொருத்தமான ஒரு படம் வந்து டூலெட். உலகம் முழுக்க 100 திரைப்பட விழாக்களில் பங்கெடுத்துக்கிட்ட இந்த படம் பார்த்திங்கன்னா 32 விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு. அதில் நம்முடைய தேசிய விருதும் அடக்கம். பொதுவாக நிறைய படங்கள் வந்து விருதுகள் வாங்கும். ஆனால் அந்த படங்களை பார்த்தா அந்த விருதுக்கு தகுதியானதாக பல சமயங்களில் இருக்காது. ஏன்னா இன்றைக்கு விருது அப்படிங்கிறதே தகுதி திறமையை மீறி வேறு சில வழிகளிலும் விருதுகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது டூலெட் படத்துக்கு கிடைச்ச 32 விருதுகளுக்கும் இந்த படம் வந்து தகுதியான படம் அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையும் உணர முடியும். 1988 வீடுன்னு ஒரு படம் பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளியானது. அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு வீடு கட்டுற முயற்சியில் இறங்குவாங்க. அந்த வீடு கட்டுறதுல என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சிக்கல்கள் அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை. அதை வந்து பாலு மகேந்திரா இயக்கியிருந்தார். ஏறக்குறைய 30 வருஷம் கழித்து அதே மாதிரி இன்னொரு படம். இந்த படத்தை இயக்கியிருக்கிற செலியன் வந்து பாலு மகேந்திராவிடம் உதவியாளராக இருந்தவர். கல்லூரி, தாரை தப்பட்டை, பரதேசி உட்பட பல படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக இருந்த இவர் வந்து இப்போ முதல் முறையாக இந்த டூலெட் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தின் கதை தலைப்பு சொல்கிற மாதிரி என்னென்னு கேட்டால், வாடகைக்கு வீடு தேடி அலைகிற ஒரு இளைஞனின் கதை. 16 வயதினிலே படம் வெளியே வந்தப்போ ஒரு பத்திரிகை வந்து விமர்சனம் எழுதியிருந்தது. என்ன அப்படின்னா, கிராமங்களுக்கு திரைப்படங்கள் வந்திருக்கு, ஆனால் திரைப்படங்களில் எங்களுடைய கிராமத்தை இப்போ தான் பார்க்குறோம் அப்படிங்கிற சென்ஸில் ஒரு விமர்சனத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. டூலெட் படத்தை பார்க்கும்போதும் அப்படி தான் சொல்ல தோணுது. என்னென்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு, இப்போ தொலைக்காட்சி வழியாக நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு திரைப்படங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு நம் வாழ்வியலை அப்படியே வந்து ஒரு மறைஞ்சிரிஞ்சு படம் பிடிச்ச மாதிரி அப்படியே வந்து தத்ரூபமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் செலியன். வீடு தேடுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இத்தனை நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணிடணும் அப்படின்னு அந்த பழைய ஹவுஸ் ஓனர் வந்து நெருக்கடி கொடுக்கும்போது அந்த மன உளைச்சலோட வீடு தேடுறது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய துயரம். அப்படி ஒரு துயரமான சூழலில் தான் இந்த படத்தின் கதாநாயகன் இருப்பார். இந்த சூழலில் இவர் வீடு தேடி அலைகிறது தான் டூலெட் படத்தினுடைய முக்கியமான சாராம்சம். டூலெட் மாதிரியான ஒரு யதார்த்தமான படத்தை கொடுக்கும்போது அந்த கதாபாத்திரங்களுக்கான நடிகர் நடிகைகளை தேர்வு பண்ணுறதுங்கிறது ஒரு மிக சிக்கலான விஷயம். ஆனால் இயக்குனர் செலியன் வந்து இதில் ரொம்ப நுணுக்கமாக புத்திசாலித்தனமாக அந்த கதாபாத்திரங்களுக்கான கலைஞர்களை தேர்வு பண்ணியிருக்காரு. முக்கியமாக சந்தோஷ் நம்பிராஜன் இந்த படத்தின் கதாநாயகன்னு சொல்லக்கூடாது, இந்த கதையின் நாயகன். நடிப்புன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி அவருடைய மனைவியாக நடிச்சிருக்கிற நடிகையும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இவர்களுடைய குழந்தையாக நடிச்சிருக்கிற அந்த குழந்தை நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. மொத்தத்தில் டூலெட் வந்து இந்த வருடத்தின் பெருமைக்குரிய திரைப்படம். போன வருஷம் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ் சினிமாவின் பெருமையை வந்து உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போச்சு. இந்த வருஷம் அதே மாதிரி தமிழ் சினிமாவின் பெருமையை உயர்த்துகிற படமாக டூலெட் படம் இருக்கும். நல்ல சினிமாவை விரும்புகிற, ஆதரிக்கிற ஒவ்வொருவரும் டூலெட் படத்தை அவசியம் பார்க்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க.